அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹாலில் நுழைஞ்ச உடனே நான் நிறைய பதிவுகளில் பார்க்குறேன், இந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாது, இந்த ஃபோட்டோ இருக்கணும், இது இருந்தால் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அது அத்தனையும் உண்மைதானா அப்படின்னா, நம்ம சிம்பிளாக வந்து ஹாலில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாங்க. அதாவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு, வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹாலில் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஹாலு அப்படின்னு எடுத்தோம்னாலே அந்த ஹால் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கணும், உயிரோட்டம் மிக்கதாக இருக்கணும். அப்போ வந்து ஹாலு நம்ம வைக்கிறதே சூரிய வெளிச்சப்படுற மாதிரி வைக்கணும். எங்கெங்க எங்கள் வீடே இது இவ்வளோண்டு, அதில் ஹால் இவ்வளோண்டுங்க, சூரிய வெளிச்சம் எங்கே படுறதுங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே வந்து வீட்டு கதவை திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்தெந்த இடத்துல சூரிய வெளிச்ச கதிர்கள், அதாவது சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து படுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஓடிடும். இதுதான் சாஸ்திரம். அதனால நம்ம வந்து சில வீடு பார்த்துருப்போம், ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க, எப்பயும் மூடியே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஹால் வந்து எப்பயுமே வந்து ஒரு லைவ்லினஸ் இருக்கணும். அப்படின்னா வீட்டுக்கு அதுவும் திறந்து இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை இருக்குது, இல்லை ஏதோ நம்ம முக்கியமான விஷயம் பேசுகிறோம், வெளியே அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா மூடிக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் திறந்து வைங்க. காற்று நல்லா வரணும், சூரிய ஒளிக்கதிர்கள் வரணும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்க, ஹால்னோட சுவர்கள் என்ன கலர் அடித்தா விசேஷம்? சாஸ்திர பிரகாரம் மஞ்சள் கலர், லைட் மஞ்சள், ஆஃப் ஒயிட், லைட் க்ரீன், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் நான் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீடு முழுசுமே வந்து லைட் மஞ்சள் தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் கிண்டலே அடித்தாங்க, இது என்ன கோயில் மாதிரி இருக்குது வீடு, வெளியே நிறைய கலர்ஸ் இருக்கும், பட் பின்னாடி ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மஞ்சள் தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன் நான் லைட் மஞ்சள் ப்ரிஃபர் பண்ணேன், அது என்னோட ஒரு செலெக்ஷன் தான். ஏன் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து மஞ்சள் வந்து குருனோட கலர். ஸோ அதனால அது பாசிட்டிவ் வைப்ஸை கொண்டு வரும். எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து அந்த ப்ளூன்னு செலக்ட் பண்ணுவார். ஆக்சுவலி இந்த ப்ளூ வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் தான் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, ராகுனோட கலர். எங்கெல்லாம் வந்து ப்ளூ வந்து டாமினேஷனாக இருக்கும், அங்கெல்லாம் ராகுனோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ராகு தசை, ராகு புத்தி நம்மளுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா நம்மளை வந்து வறுத்து எடுத்துருவார். அதனால நான் வந்து அந்த ப்ளூ வந்து நிறைய அவாய்ட் பண்ணுவேன். நிறைய இடத்துல மஞ்சள் தான் கொடுத்துருப்பேன். மஞ்சள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைட் க்ரீன், இதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஒரு ஆஃப் ஒயிட், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ், அதனால அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கலர் வந்து சுவர்களை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைங்க எங்களுக்கு வாடகை வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட் கலர் இருந்தால் உத்தமம், இல்லைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாருங்க, நம்ம ஸ்க்ரீன்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் நான் பார்க்குறேன், இந்த ஈசான மூலையில், அதாவது மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஹெவி ஸ்க்ரீனு, அதுக்கு மேலே ஒரு ஹேங்கிங்ஸ், இந்த மாதிரி ஹெவியாக இந்த சிப்பிலாம் நிறைய போட்டு ஒரு டெக்காஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையில் அந்த அளவுக்கு, ஈசான மூலை வடகிழக்கு மூலை அந்த அளவுக்கு வெயிட் கொடுக்கக்கூடாதுங்க. தென்மேற்கு மூலையில் தான் வெயிட் இருக்கணும். ஈசான மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்க்ரீன் வந்து ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹெவி ஹேங்கிங்ஸ், முக்கியமாக இந்த கடல் சார்ந்த பொருட்கள், சிப்பி நிறைய போட்டு ஒரு ஹேங்கிங்ஸ் போடுறதுலாம் விற்காதீங்க. அந்த இடத்துல வெயிட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டினோட ஈசான மூலையில் எப்பயுமே சின்ன வந்து ஒரு வெயிட் கூட வைக்காதீங்க. ஓகேங்களா? ஆனால் வீட்டினோட ஈசான மூலையில் நம்மளுக்கு நல்ல வசதியும் வாய்ப்பும் வரணும்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பானை வச்சுக்கோங்க, வெயிட்லெஸ், ஒரு சின்ன மண்பானை. அதில் டெய்லி ஒரு ரூபாய், இல்லை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ரூபாய் போட்டு ஒரு துணி போட்டு ஒரு உண்டி மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை வெயிட்லெஸ் உண்டி வாங்கி அந்த ஈசான மூலையில் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு தெரியாமல் இங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வைக்கும்போது நல்ல காசு பணம் சேருங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் அக்வேரியம் வைக்கலாம். ஃபிஷ் அக்வேரியம் ஒரு சின்ன மீன் தொட்டி, இவ்வளோண்டு மீன் கூட ஒரு அழகாக ஒரு 3 கோல்டன் ஃபிஷ்ஷஸ் வைக்கலாம். இந்த கலர் மீன்கள், வண்ண மீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. வண்ண மீன்கள் வந்து, அதுக்கும் மேல வண்ண மீன்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய குட் வைப்ரேஷன்ஸ், மீன் இருக்க இடத்துல நிறைய குட் வைப்ரேஷன்ஸ் வரும். நான் சொல்றது மீன் சாப்பிட்ற இடம் இல்லை, மீன் கலர் மீன்கள் இருக்கிற இடம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் வந்து வண்ண மீன்களை வைக்கலாம். அதே மாதிரி
ஃபர்னிச்சர்ஸ் போது இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப அழகழகா மாடலா நல்லா தான் இருக்கு அதெல்லாம். ஆக்சுவலி இந்த ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப், இந்த மாதிரி ஒரு ஷேப்லெஸ் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் போடுறாங்க. ஜென்ரலா வந்து ஃபர்னிச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னா ஸ்கொயர் ரெக்டாங்குலர் தான் இருக்கணும். இதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வீட்டுக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஹால்ல இருக்க போட்டோஸ், ஹால்ல வந்து என்ன போட்டோ வச்சா சூப்பருங்க, என்ன சிலை வச்சா சூப்பருங்க அப்படின்னு கேட்கறது உண்டு. ஆக்சுவலி ஹால்ல வந்து நீங்க என்ன பெயிண்டிங்ஸ்னாலும் வைக்கலாம். ஓகேங்களா? அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அந்த பெயிண்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கக்கூடாது. ஒரு பெரிய பாம்பு வைக்கிறது, ஒரு கேர்ள் வந்து நேக்கடா இருக்க மாதிரி, அரகுற ட்ரெஸ்ஸோட இருக்க மாதிரி இப்படி வைக்கிறது, ஒரு காமத்தை தூண்டுற மாதிரி ஒரு படம் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. ஹால்ல வந்து குட் வைப்ரேஷன்ஸ் வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப அழகான ஒரு குழந்தைங்களோட போட்டோ வைக்கலாம், இல்ல வந்து தெய்வத்தினோட போட்டோ வைக்கலாம். அதே மாதிரி பாருங்க, ஒரு ஆர்ட் வைக்கலாம், ஒரு ஓவியங்கள் வைக்கலாம். அந்த ஓவியங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய அருவி கொட்டுற மாதிரி வைக்கிறது அப்படின்னா அது நார்த் ஈஸ்ட், அந்த அருவி கொட்டி ஓடுறது நார்த் ஈஸ்ட் சைடா ஓடணும், அந்த மாதிரி வைக்கணும். இல்லைங்க நாங்க வந்து லாஃபிங் புத்தா வச்சிருக்கோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க லாஃபிங் புத்தா, அந்த குபேரன் சொல்லுவாங்க. அவர் வந்து லாஃபிங் புத்தா வயிறு பெருசா இருக்கு பாத்தீங்களா, அவர் வந்து இந்த லாஃபிங் புத்தா வந்து வச்சிருக்கோம் அப்படின்னீங்களா, வைங்க, தப்பு இல்லை. ஆனா லாஃபிங் புத்தா வச்சிருக்கீங்களா, லாஃபிங் புத்தாக்கு வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அவர் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் பண்ணுவாரு. அவர் வழிபாடு பண்ற மெத்தடாலஜி என்ன பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட என்னன்னாலும் அவருக்கு வந்து டெய்லி வந்து ஒரு தூப் இல்ல தீப் காமிக்கணும். அதே மாதிரி நிவேதனம் அப்படின்னு ஏதாவது வச்சுட்டு நம்ம வேண்டது வந்து பாத்தீங்கன்னா அவரோட வயித்தை தடவி வேண்டணும். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அப்படி பண்ணலாம். நிறைய பேர் அதை குபேரர் நினைச்சு வைக்கிறாங்க. நீங்க எப்படி நினைச்சு வச்சாலும் அவருக்குன்னு அந்த தூப தீபம் காமிங்க. இல்லைன்னா அவங்க வந்து நெகட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோ பீஸ் மாதிரி இங்கேருந்து இவ்வளவு பெரிய லாஃபிங் புத்தா வச்சிருக்காங்க, அதுக்கு பூஜை எல்லாம் பண்றதே இல்லை. அந்த மாதிரி வைக்காதீங்க. அவர் வைக்கிறது தப்பு இல்லை. லாஃபிங் புத்தா வச்சாலும் குபேரர் வச்சாலும் அவருக்குன்னு ஒரு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா தூப் தீப்பாது காமிங்க. சரிங்களா? அவர் முன்னாடி எப்பயுமே ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ வந்து ஹாலில் இப்போ கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க, நாங்கள் ஹாலில் ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறோம். டைனிங் டேபிள் இருக்குது, டைனிங் டேபிள் மேலே பழம் வைக்கணும். என்ன பழம் வைக்கலாம்? ஒரு சில பழங்கள் இருக்குங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொண்டு வரும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னா பீச்சஸ். பீச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீச்சஸ்லாம் பெருசாக கிடைக்கிறது இல்லை. பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரமே கூட பீச்சஸ், இந்த சைனீஸ் மெத்ராலஜி பிரகாரமே கூட பீச்சஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குட் வைப்ரேஷன்ஸை கொண்டு வருது. நம்ம என்ன வைக்கலாம்? மாதுளம்பழம் வைக்கலாம். மாதுளம்பழம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை குறிக்கும் மாதுளம்பழம். ஸோ மாதுளம்பழம் அதிர்ஷ்டத்தையும் வெல்த், நம்மளுக்கு வசதியும் வாய்ப்பும் தேடி வரும். மாதுளம்பழத்தை குறிக்கலாம், மாதுளம்பழத்தை வைக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் வந்து ஃபார் குட் லக். ஸோ ஆப்பிள் வைக்கலாம். ஆரஞ்சஸ், லெமன், இது எல்லாமே வைக்கலாம். இந்த ஆரஞ்சஸும் லெமனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங் ஃப்ரூட் அப்படின்னே சொல்றாங்க. நம்ம சாப்பிடும் போதே அது ரெஃப்ரெஷிங் ஃப்ரூட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுதான், அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ மாதுளம்பழம். பைனாப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரூட் ஃபார் ஹெல்த். சாப்பிட்டா இல்லைங்க, வச்சு அதை பார்த்தாலே அது வந்து நம்மளோட ஆரோக்கியத்துல மேன்மையை கொடுக்குமா, அதனால பைனாப்பிள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலி அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப வாடி போய் அதிலேயே விட்டுறக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிச்சுனாலே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அது பண்ணிக்கணும். இல்லைங்க என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. இந்த நல்ல ஃப்ரூட்ஸ், நல்ல கலராக இருக்கிற ஃப்ரூட்ஸ்னோட ஃபோட்டோ வந்து நம்ம ஹாலில் மாட்டலாம். இது வந்து பெரும்பாலும் யாரும் மாட்டுறதில்ல. பட் வேணும்னா அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, வேற என்ன செய்யலாம் அப்படின்னீங்களா, நெக்ஸ்ட் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பாருங்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வச்சிடுறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எதுக்கு அப்படின்னா அட்ராக்ஷனுக்கு வைக்கிறாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்கக்கூடாது. அது வந்து பேட் வைப்ரேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம ரியல் பிளான்ஸை வைக்கும்போது குட் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணும். அந்த ரியல் பிளான்ஸ்ல என்ன வைக்கலாம்? மணி பிளான்ட் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள, சோத்து கத்தாழை. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலி சோத்து கத்தாழை வைக்கும் போது ஆக்சிஜனேஷன் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், உண்மைதான். ஆனா இந்த ஸ்னேக் காட் பிளான்ட் வைக்கிறாங்க. இது எல்லாம் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செடியில முள்ளு இருக்குனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ராகுவை குறிக்கும். ஸோ ராகு டாமினேஷன் வீட்டுல வந்து இருக்கக்கூடாது. ராகு டாமினேஷன் வீட்டுல இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் வந்து அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகும். வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது. வீட்டில் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ளூ கலரு, இந்த முள் வச்சிருக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்காதீங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வைக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ளார்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா ரியல் ஃப்ளார்ஸ் வைக்கலாம். ஆனால் ரியல் ஃப்ளார்ஸ் டெய்லி வாங்கி வைக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வைக்கிறது என்டையர்லி அவாய்ட் பண்ணிடுறது புத்திசாலித்தனம். அப்படி நம்ம ரியல் ஃப்ளார்ஸ் வைக்கிறது, ஒரு
5 டேஸ்க்கு ஒன்ஸ் மாத்துறது அப்படின்னா இந்த உருளி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மண்ணில் பித்தளையில செப்புல பெரிய கிண்ணம் மாதிரி வச்சு இத்தினூண்டுல இருந்து நல்லா இவ்வளோ பெருசு வரைக்கும் இருக்கு. அதில் நம்ம அழகா ஃப்ளார்ஸை ரோஸு, ஒயிட் கலரு, சாமந்தி இந்த மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணி நம்ம வைக்கலாம். அந்த தண்ணியை பிளெயினாக வைக்காம அந்த தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, நல்ல இவ்வளோ பெருசு பச்சை கற்பூரம் போட்டுட்டு கொஞ்சமா கல் உப்பு போட்டுட்டு வைக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், வீட்டுக்கும் நல்ல நறுமணமா இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது நேர்மறை ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஆல்ரெடி, இந்த வந்து லாஃபிங் புத்தாலாம் வைக்கும்போது எப்படி நம்ம வேண்டணும், அதாவது அவரை கும்பிடணும், அவருக்கும் தூப் தீப் காமிக்கணும், அவருக்குன்னு சுவாமி கும்பிடும்போது ஒரு நிவேதனம் பண்ணணும், இல்லைன்னா வைக்கக்கூடாது, ஷோ பீஸா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரிதாங்க புத்தா ஸ்டாச்சு, நிறைய பேர் வீட்டில் புத்தா ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க, நல்லா பெருசு பெருசா வச்சிருப்பாங்க அந்த ஒரு பீஸ்க்காக. எந்த இடத்துல எல்லாம் புத்தர் ஸ்டாச்சு இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதி அப்படின்றது இருக்கதான் செய்யும். இதை நம்மளால மறுக்கவே முடியாது. ஆனா அவரையும் வந்து பிளெயினா வைக்கக்கூடாது. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூப் கொடுங்க. அவர் வந்து ஷோ பீஸ் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ காட். ஓகேங்களா? ஸோ அவரை வந்து நம்ம வந்து அவருக்கும் நிவேதனம் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸோட நீங்க வீட்டில் வந்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் ஃபோட்டோ வைக்கலாம். அந்த மயில் வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும். அதே நிறைய பேர் சொல்லுவாங்க தோகை விரிச்சு ஆடுற மயிலை வைக்கக்கூடாது. வேண்டாம், அந்த மாதிரி வைக்க வேண்டாம், சாதாரணமாக மயில் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மயில் இறகு வைக்கிறது ரொம்பவே விசேஷங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நல்லது தான். ஆனால் இப்போ வந்து மயில் இறகுக்காக நிறைய மயில்கள் வேட்டையாடப்படுது அப்படின்றதுனால அது வந்து நான் யாருக்கும் சொல்றதே இல்லை. இப்போ எங்கள் வீட்லேயே கூட நல்ல பெருசாக கொத்தா வந்து மயில் இறகு வாங்கி வச்சிருப்பேன். அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி மயில் வந்து இறகுக்காக வேட்டையாடப்படுறாங்க, மயிலை வந்து கொள்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால நான் வந்து அப்படி வாங்கி வச்சுட்டேன். நீங்களாம் அப்படி வாங்காதீங்க. சும்மா சின்ன சின்ன இது கிடைக்கும் தான் வாங்குங்க, இல்லைன்னா வாங்கவே வேண்டாம். ஏன்னா அந்த இறகுக்காக ஒரு உயிரை நம்ம சாவடிக்கிறது, நம்மளோட அதிர்ஷ்டத்துக்காக நம்ம அந்த உயிரை சாவடிக்கூடாது. ஸோ வேண்டாம். அது முதல்ல எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக்கே நல்லா இவ்வளோ கொத்தா வந்து மயில் இறகு வாங்கி வச்சேன். எதுக்கு அப்படின்னா அந்த ராகு தசை, ராகு புத்தி வந்து எங்க வீட்டில் இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு வந்துச்சு. ஸோ அதனால அது வந்து ராகுவை காம் பண்ணணும் அப்படின்னா மயில் இறகு எந்த வீட்டில் இருக்கோ அங்கே ராகு காம் ஆவாரு அப்படின்றதால நான் வாங்கி வச்சேன். பட் நீங்க அது வேண்டாம், போட்டோவா நீங்க வச்சுக்கலாம். மயில் இறகு வாங்கி வைக்கிறது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணும்போது பாசிட்டிவிட்டி வரும். எங்களுக்கு அவ்வளோலாம் வசதி கிடையாதுங்க, நாங்கள் இருக்கிறதே சும்மா சின்ன ஓட்டு வீடு தான், எங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரணும், நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னா 2 விஷயங்க. நீங்க ஈசனை கும்பிட்றவங்களா இருந்தா சிவ குடும்பம் ஹால்ல வைங்க. சிவ குடும்பம் ஹால்ல வச்சா தப்பு இல்லைங்களா? அங்கே தீட்டு கிடையாதா? நாங்கள் தீட்டு நேரம் போவோம் வருவோம், ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஈசனை பொறுத்த வரைக்கும் நிர்மாலயம் எல்லாமே இருக்கு, இல்லை அதுதான் ஈசன். ஓகேங்களா? அதை உணர்த்துற விதமாக தான் நம்ம 3 பட்டை விபூதி அடிக்கிறோம். எல்லாம் வந்து லைஃப்ல எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு. எது இருந்தாலும் ஈசனை நம்ம கும்பிடலாம். அதே மாதிரி ஈசனுக்கு தீட்டு கணக்கே கிடையாது. உன்னதமான சிவனடியார்களுக்கு ஈசனை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ தாராளமா வீட்டில் சிவ குடும்பமா வைக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பெருமாளை கும்பிட்றவங்களா இருந்தா பெருமாள் மகாலட்சுமி சேர்ந்த போட்டோ வைக்கலாம். தனியா வந்து தனித்து பெருமாள் நம்ம வைக்கக்கூடாது. பொதுவாக தனித்து பெருமாள் இருக்க மாட்டார், அவரோட மார்புல மகாலட்சுமி தாயார் இருப்பா. இருந்தாலும் மகாலட்சுமியோட சேர்ந்து இருக்க பிம்பம் நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சிலர் வந்து பாருங்க இந்த ஹால்ல வந்து ஒரு பெரிய ஸ்னேக் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா வைக்கக்கூடாது. ஆனா இதே ஸ்னேக் வந்து ஈசன் கழுத்துல இருந்துச்சுன்னா, வாசுகி இருந்தாலும் காலன் ஈசனோட தலையில இருந்தாலும் வைக்கலாம். புரியுதுங்களா? தனியா பாம்பு படம் அப்படின்றது வைக்கக்கூடாது. ஆனா அதே பாம்பு ஈசனோட கழுத்துல வாசுகி இருந்தா, அதே காலன் தலையில வந்து அலங்காரம் பண்ணி இருந்தான்னா தாராளமா வைக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே குட் வைப்ஸ். ஸோ வீட்டு ஹாலை வந்து எப்பயுமே லைவ்லியா வைக்கணும். இத்தினூண்டு லைட்டு போட்டிருக்கிறது, அந்த வீட்டு ஹாலில் உட்காந்து எல்லாம் காய்ச்சி மூச்சு கண்ணா முன்னான்னு சண்டை போடுறது எதுவுமே செய்யக்கூடாது. ஹால் வந்து எந்த அளவுக்கு லைவ்லியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீடு, அதாவது வீடே வந்து செழிப்பா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஸோ உங்க ஹாலை வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லையா, ரொம்ப சின்ன வீடு, நம்ம இருக்கவே இருக்காரு, நம்ம சிவ குடும்பம், ஈசனோட போட்டோ வச்சுக்கோங்க. இல்லைங்க நாங்கள் பெருமாளை வழிபடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருமாளையும் தாயாரோட போட்டோவையும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.